இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அருளும் ஆசீரும் அன்பும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலத்தின் 3வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த நாட்களில் இன்றைய நாளில் இறை வார்த்தையும் புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த தவக்காலத்தில் அழைத்து செல்கிறார்கள். அவருடைய சிந்தனையோடு, அவருடைய சிந்தனைகளை நமக்கு கொடுத்து அவர் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் பயணிக்க செய்கின்றார்கள். இன்றைய வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், முதல் வாசகத்தில் ஆண்டவராய கடவுள் இறைவாக்கினர் எசையா வழியாக நமக்கு எடுத்து உரைக்கின்றார். இன்னைக்கு குறிப்பாக நோன்பை பற்றி முதல் வாசகமாக இருக்கட்டும், நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும், நோன்பை பற்றி எடுத்து உரைக்கின்றார்கள். அப்படி இந்த நோன்பை பற்றி எசையா இறைவாக்கினரிடம் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருக்கின்றோம், எங்களே நாங்கள் தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம், ஏன் எங்களுக்கு கடவுளுடைய ஆசீரும் இரக்கமும் கிடைப்பதில்லை என்று கேட்கின்றார்கள். அதற்கு இறைவாக்கினர் எசையா சொல்லுகின்றார். ஆண்டவராய கடவுள் எசையா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் ஆதாயத்தோடும், நீங்கள் உங்களுடைய உடன் பணி செய்யும் பணியாளர்களை கொடுமைப்படுத்துகின்றீர்கள், ஆதாயத்தோடும் நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குரல் விண்ணகத்தில் உன்னகத்தில் ஒலிக்கப்படாது என்று சொல்றார். அதாவது உங்களுக்கு கடவுளுடைய ஆசீரும் இரக்கமும் கிடைக்காது என்று டைரக்டாக சொல்றார். ஏன்னா நம்ம நோன்பு இருப்பது அடுத்தவர்களுக்கு அதை நம்முடைய நற்பண்புகளையும் நற்குணங்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். நமக்கு ஆதாயம் கிடைக்கணும், அதனால் நம்ம சில பேரை கொடுமைப்படுத்தும் பொழுது நம் நோன்பு நம்மை காப்பாற்றும், அதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. நாம் நோன்பு இருப்பது நம்ம இருக்கின்ற தவம் ஜெபம் இது நம்மோடு இருப்பவர்களை, நம்மோடு உடன் பயணிக்கின்ற உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டும். இந்த நோன்பு எப்படி அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியோடு அவர்களோடு இருந்து பயணிக்க இந்த நோன்பு நம்மை எடுத்து செல்ல வேண்டும். அவர்களை கொடுமைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவராய கடவுள் என்ற முதல் வாசகத்தை சொல்றார். அப்பெல்லாம் நீங்கள் நோன்பு இருந்தால் கடவுளுடைய இரக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் வாசகத்து வழியாக தெளிவாக எடுத்துக்கொள்கின்றார். இன்றைய நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்றால், இறைமகன் இயேசு 40 நாள் நோன்பிருந்தார். 40 நாள் ஆண்டவராய கடவுளோடு இணைந்திருந்தார். அந்த நோன்பின் வழியாக கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொண்டு அந்த நோன்பிற்கு பிறகு, அந்த 40 நாளுக்கு பிறகு தன்னுடைய பணியில், தன்னுடைய வாழ்வில் அதை மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அதிசயங்கள் வழியாகவும் அற்புதங்கள் வழியாகவும். எடுத்துக்காட்டுக்கு கண்ணு தெரியாதவருக்கு பார்வை கொடுத்தார், காது கேளாதவருக்கு காது கேட்க வைத்தார், பேச வராதவங்களுக்கு பேச வச்சார், நோயில் இருக்கிறவங்களுக்கு குணமளித்தார், பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் இந்த நோன்பின் போது பெற்றுக்கொண்டு அதை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டார். அதுதான் நோன்பு. இன்று எங்களுடைய சபையின் புனித பாதுகாவலரும் அதை தான் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நோன்பு இருந்தார், தவம் செய்தார், அதன் பயனாக நற்குணங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவராய் கடவுள் நற்குணங்களை பெற்றுக்கொண்டார். அதான் ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்வார். இந்த இருக்கிற நற்குணங்கள் நற்பண்புகளை எது உயர்ந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி 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 அப்படின்னு சொல்லுவார். அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணுவார். ஏன்னா நம்மிடம் இந்த தாழ்ச்சி இருக்கும் பொழுது நாம் கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்கின்றோம். அதை இன்னைக்கு அவர் அந்த நோன்பின் வழியாக நம்ம எப்போ நோன்பு இருக்கிறோமோ அப்போதைக்கு நம்மளால் அந்த தாழ்ச்சி இருக்கணும், தாழ்ச்சியோடு இருக்கணும். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதையும் ஆதாயத்தோடு தேடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இறை வார்த்தையும் எங்களுடைய புனிதர் நமக்கு கற்றுத்தருவது. நோன்பின் வழியாக நம் அனைவரும் நோன்பு இருக்கும் பொழுது, அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்கும் பொழுது, நாம் ஒருவர் மற்றோடு அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது உண்மையான நோன்பாக நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய உடலுக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பயனாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே,
நாம் அனைவரும் இந்த ஆன்மீக பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் இந்த நாளில் சிறப்பாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஜெபிப்போம், இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.